பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 13, 2022 பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினத்தை அனுசரிக்கின்றோம். ஆபத்து, விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் குறைப்பு ஆகியவற்றின் உலகளாவிய கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் அழைப்பின் பேரில் 1989ஆம் ஆண்டில் பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் தொடங்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் மற்றும் சமூகங்கள் எவ்வாறு பேரழிவுகளுக்கு வெளிப்படுவதை குறைக்கிறார்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை ஒவ்வொரு அக்டோபர் 13ஆம் தேதி சர்வதேச பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டில் ஜப்பானில் சென்டாய் நகரில் நடந்த பேரிடர் அபாய குறைப்பு தொடர்பான 3வது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக மாநாட்டில் பேரழிவுகள், உயிரிழப்பு, கடும் சேதத்தை மற்றும் பெரும் சமூக மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை உள்ளூர் மட்டத்தில் ஏற்படுத்துகின்றன என்பதை சர்வதேச சமூகம் நினைவுபடுத்தியது. திடீர் பேரழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர்க்கின்றன. பேரழிவுகள் அவற்றில் பல காலநிலை மாற்றத்தால் மோசமடைகின்றன. நிலையான வளர்ச்சியில் முதலீடு மற்றும் விரும்பிய விளைவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை இவை ஏற்படுத்துகின்றன. உள்ளூர் மட்டத்திலும் திறன்களை அவசரமாக வலுப்படுத்த வேண்டும். பேரிடர் குறைப்புக்கான சென்டாய் கட்டமைப்பானது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான அணுகுமுறையில் மக்களை மையமாக கொண்டது மற்றும் செயல் சார்ந்ததாகும். சென்டாய் கட்டமைப்பானது மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லது இயற்கையான ஆபத்துகளால், அதாவது சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப மற்றும் உயிரியல் அபாயங்கள் ஏற்படுத்தும் சிறிய அளவிலான மற்றும் பெரிய அளவிலான அபாயங்கள் மற்றும் பேரழிவுகளின் ஆபத்துக்கும் பொருந்தும். பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் என்பது பேரிடர் அபாயம் மற்றும் உயிர்கள், வாழ்வாதாரங்கள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகும். பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் என்பது பேரிடர் அபாயம் மற்றும் உயிர்கள், வாழ்வாதாரங்கள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகும். பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் 2022ஆம் ஆண்டு பதிப்பு சென்டாய் கட்டமைப்பின் இடைக்கால மதிப்பாய்வின் போது நடைபெறுகின்றது. இது மே 2023இல் பொதுச்சபையின் உயர்மட்ட கூட்டத்தில் அரசியல் அறிவிப்புடன் முடிவடையும். உலகளாவிய பேரிடர் அபாயம் மற்றும் இழப்புகளை குறைப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கைக்கு இணங்க பேரழிவு அபாயம் மற்றும் உயிர்கள், வாழ்வாதாரங்கள், பொருளாதாரங்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகும். சென்டாய் கட்டமைப்பு 7 உலகளாவிய இலக்குகள் மற்றும் பேரழிவு, ஆபத்து மற்றும் இழப்புகளை குறைப்பதில் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு 38 குறிகாட்டிகளை கொண்டுள்ளது. இந்த குறிகாட்டிகள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்துடன் சென்டாய் கட்டமைப்பை செயல்படுத்துவதை சீரமைக்கின்றது. 2022ஆம் ஆண்டில் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் சென்டாய் கட்டமைப்பின் டார்கெட் G என்பதில் கவனம் செலுத்துகின்றது. அதாவது 2030ஆம் ஆண்டிற்குள் மக்களுக்கு பல ஆபத்து முன்னறிவிப்பு அமைப்புகள் மற்றும் பேரிடர் ஆபத்து தகவல் மற்றும் மதிப்பீடுகள் கிடைப்பதையும் அணுகலையும் கணிசமாக அதிகரிப்பது என்பதாகும். இந்த செய்தியை மனதில் நிறுத்தி சமுதாய வானொலி, சமூக ஊடகங்கள், செய்தி மற்றும் பொழுதுபோக்கு தொலைத்தொடர்பு ஊடகங்கள் வழியாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நின்று பேரிடர் காலத்தை எதிர்கொள்வோம், உயிரிழப்புகளை தவிர்ப்போம், பேரழிவுகளை தவிர்ப்போம் என்று இந்த சர்வதேச பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினத்தில் உறுதி பூணுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.